என் அன்பு பிள்ளையே, நீ மனிதர்களிடம் மனிதனாக பழகு, அன்பாக பழகு, அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு, காலத்தோடு பழகு, என் சிந்தனையுடன் பழகு, யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு. அதே போன்று உன் பேச்சும் அமைதியுடன் இருக்கட்டும். நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது. குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடாதே. அறிவை உலகம் வாழ்த்தும். அறிவு அடங்கி இருக்கும். பிறகு அந்த அறிவு உன்னை அறிவிற்கு அப்பால் அழைத்துக் கொண்டு உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் குழந்தையே. உங்களிடம் நான் காட்டுவது மௌனம். அதனால் நீ நினைக்கலாம், சாயப்பா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று. அந்த நினைவை அறவே ஒழித்துவிடு. ஏனெனில் என் விருப்பமே சதா உன்னுடன் இருப்பதே. எத்தனை பேர்கள் உங்களில் என்னை அவர்களின் உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள். அப்படி அவர்கள் என் நாமத்தை சதா சாயி 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 என்று சொல்லிக்கொண்டு வந்தார். நான் அவர்களை விட்டு போவதற்கு எனக்கு வேறு இடம் ஏது? என் பிள்ளைகளின் இதய கமலமே, நான் வீற்றிருக்கும் சிம்மாசனம். என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கு இடமில்லை. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நிம்மதியாக இரு. நான் உனக்கு துணையிருப்பேன். கவலை வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடும் அடக்கத்தோடும் நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். கலங்காதே குழந்தையே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும். நீ ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்தவை அனைத்தும் நிறைவேறும். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க போகின்றேன். யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. கலங்காதே குழந்தையே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். வாழ்வில் முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள். இல்லையெனில் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ விழுந்து விடுவாய். மரக்கிளையில் அமரும் பறவை கிளை உடைந்துவிடும் என அஞ்சுவதில்லை. ஏனெனில் அதன் நம்பிக்கை கிளையில் இல்லை, அதன் சிறகுகளில் உள்ளது. அதுபோலத்தான் வாழ்க்கையும். முதலில் உன்னை நம்பு குழந்தையே. பலருக்கு இங்கு வழிகள் உள்ளது. ஆனால் இங்கு சிலருக்கு அவர்களின் வழியை சொல்ல வழி இருக்கின்றது. ஆனால் பலருக்கு அவர்களின் வழியை சொல்ல வழி இல்லை. அவ்வளவுதான். உனது வழிகளை என்னிடம் வந்து கூறு குழந்தையே. நான் உனக்கான தீர்வை கொடுப்பேன். பழி பாவங்கள் இருமுனை கத்தியைப் போல. ஒரு பொய்யான பழி அதை சுமத்திய வரையே தாக்கக்கூடும். உங்களுக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். அது இயற்கைத்தான். உங்களுக்கு யாராவது உதவி செய்தால் மகிழ்ச்சி அடையுங்கள். ஏனெனில் அதுதான் அதிசயம் குழந்தையே. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன்? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்திலே வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு நான் தான் இருக்கின்றேனே, அது போதாதா? தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும். இறுதியில் தர்மமே வெல்லும். அறியாமை ஒன்றும் தவறில்லை. ஒன்றுமே அறியாமல் இருப்பது தான் தவறு. கஷ்டப்பட்டு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய பொய்களை விட எந்த சிரமமும் இல்லாமல் உண்மையை சொல்லிவிட்டு போகின்ற உண்மை எப்போதுமே சிறந்தது குழந்தையே. இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளையும் பிரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரே ஒரு ஆயுதம் பணம் மட்டுமே. இதனிடமிருந்து சற்று விலகியே இரு. நாணயமாக நடப்பவர்கள் ஒளிக்கு அஞ்சுவதில்லை, இருளுக்கும் அஞ்சுவதில்லை. நாணயம் கொஞ்சம் அதிகமாகவே சோதிக்கின்றது மனிதனின் நாணயத்தை. அவர்களின் நாணயமே அவர்களை காப்பாற்றும். அவரவர் வழி அவரவர்களுக்கு மட்டுமே புரியும். அடுத்தவர்களால் அதை எப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் அதை ஒரு நொடியில் மறந்துவிடும் இவ்வுலகம் நீ தெரியாமல் செய்த ஒரு தவறை காலம் முழுவதும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். உன் பிரார்த்தனையில் மனம் குளிர்ந்தேன் குழந்தையே. என் பாதத்தில் தலை வணங்கிய உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்திட விடமாட்டேன். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. நீ என் பார்வையில் தான் இருக்கின்றாய். முடியாதவன் தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான். முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான். எப்போது வாய்ப்பு கிடைக்கும், எப்போது அவமானப்படுத்தலாம் என நினைக்கும். இப்படிப்பட்ட பொய்யான உலகில் போலியாக பழகும் உறவுகளோடு இருப்பதை விட தனிமையில் நிம்மதியாக இருப்பது சிறந்தது குழந்தையே. பிறரை அழ செய்து பெற்ற செல்வம்
அதை பெற்றவன் அழும்படி விட்டு நீங்கு. நல்வழியில் சேர்த்த செல்வம் நீங்கினாலும் பின்வந்து சேரும். ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லை கேட்டு நம்பாதே, அவர் செயலை பார்த்து பின் நம்பு. உன்னை நீயே வீண் என நினைத்தால் விடியலே கிடையாது. நீயே உலகிற்கு தூண் என நினைத்தால் உன் வாழ்வில் இருளே கிடையாது. அதிக உயரங்களை எட்டுவதற்கு உதவும் நண்பர்களை பெற்றிருப்பது சிறந்தது. ஆனால் உயரங்களில் இருந்து விழும்போது தாங்கி பிடிக்கும் நண்பர்களை பெற்றிருப்பது கடவுளின் பரிசு. எவ்வளவு பெரிய கணக்காக இருந்தாலும் அதற்கு தீர்வு காண வழிகள் பல உண்டு. அப்படி இருக்க உன் பிரச்சனை எனும் வழிகளை தீர்க்கவும் உன் சிந்தனையில் வழி உண்டு குழந்தையே. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நிமிடங்களை ரசிக்க தவற விட்டு விடாதே. அன்பு குழந்தையே, எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்ந்து நடந்து கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையுண்டு. மனதை அடக்கிக் கொண்டிருந்தால் எங்கே இருந்தாலும் சிறப்பாக இருக்கலாம். வசதியும் நிலையானது அல்ல, வறுமையும் நிலையானது அல்ல. அனைத்தும் ஒரு நிமிடத்தில் மாறும் குழந்தையே. அவ்வப்போது சிந்திக்காதே, தொலைநோக்குடன் சிந்தி. பயணமின்றி வாழ்க்கையும் இல்லை, பணமின்றி உறவுகளும் இல்லை. இந்த சூழ்நிலையில் எறும்பை போல் உபதேசிப்பவர் இவ்வுலகில் யாரும் இல்லை. ஆனால் எறும்போ பேசுவதே இல்லை. இனி சிறியது தான், ஆனால் அது தரும் இனிப்பு பெரியது. மிளகு சிறியது தான், ஆனால் அது தரும் காரம் பெரியது. உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தா. அது உனக்கு அழகான பெரிய வாழ்வை தரும். என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் குழந்தையே. உன் கேள்விகளுக்கு நான் பதில் கூறுவேன். யாரும் உன்னை தூக்கி வீசினா அவர்கள் முன்னால் உயரமாக வளர்ந்து நில். அடுத்த தடவை அவர்கள் உன்னை பார்க்கும் போது அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே. அனைத்து தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு, நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் அள்ளித்தர உன் இல்லத்தில் வாசம் செய்ய வந்துள்ளேன் குழந்தையே. இனி உன் கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றார். காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறில்லை. ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் நீ ஒருபோதும் தேடி விடாதே. உன் தேடல்களில் அவர்கள் இல்லை என்று நினைத்துக்கொள். அன்பே மிக உன்னதமானது. அன்பு அலைகள் எங்கும் மேலெழும்பினா உலகம் சுபிக்ஷமாகிவிடும். ஏனோ இது பலருக்கு இங்கு புரிவதில்லை. நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தி பெற்று வளம் பெறுவார்கள். அநேக ரூபங்களில் நான் உலகில் சுற்றி வருகின்றேன். எல்லா உயிர்களிடத்தும் அன்புடன் இரு. ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் ஜாதி மத பேதங்களை விட்டுவிட்டு என்னிடம் பக்தியுடன் இரு. உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது நான் உனக்கு துணை இருக்கின்றேன் என்று. அவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் குழந்தையே. நீ கலங்காதே. உன் மனதில் என்ன கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன? எது உங்களை தொந்தரவு செய்கின்றது? அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எல்லாம் கடவுளின் நாடகம். பக்தனின் மனதின் கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பி அவனே பக்தனின் மனதை அமைதிப்படுத்துகின்றான். எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டத்தை தருகின்றதோ அந்த பிரச்சனையாலே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கின்றாய். உள்ளத்தாலும் உயிராலும் என்னிடம் சரணாகதி அடைந்த பிள்ளைகள் எவ்வித கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் பயம் கொள்ள தேவையில்லை. உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக் கூடாது. நீ அனைவரையும் முக்கியம் என நினைக்கின்றாய், அதேபோல் அவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா? அப்படி உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் நிச்சயம் நீயும் உன் சொந்தமும் முக்கியம் என்று வருவார்கள். உன் அருமை அறிந்து வருவார்கள். கவலைப்படாதே குழந்தையே. நாளடைவில் உன் லட்சியம் நிறைவேறும். இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே. காலம் கடந்துவிட்டதே என்று கவலைப்படாதே. உனக்கான காலம் கைகூடும். காத்திரு. என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு. உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. நடந்து முடிந்ததை முற்றிலுமாக மறந்துவிடு. நடக்கப் போவதை மட்டும் பார். பல துயரங்கள் உன்னை துரத்தியது நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில். எதை பற்றியும் கவலைப்படாதே குழந்தையே. நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு. பயந்து ஒடியாதே. எதற்காகவும் கலங்காதே. முதலில் அழுவதை நிறுத்து. தைரியமாக இரு.
உன்னை தூற்றி பேசி அவர்கள் வியக்கும் வண்ணம் உனது நிலை நிச்சயமாக உயரும். நான் உயர்த்தி காட்டுவேன். வாழ்க்கையில் உயர நினைப்பவன் ஒரு நாளும் பொய் சொல்லவும் மாட்டான், யாரையும் ஏமாற்றவும் மாட்டான். ஒவ்வொரு செய்கைக்கு முன்னாலும் என்னை நினைத்துக் கொண்டால் எந்த கெடுதலான விளைவுகள் வராமல் நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். ஒவ்வொரு வழியும் உங்களை வலிமையாக்குகின்றது என்பதை எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகம்தான். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக் கொள். கடினம்தான், ஆனால் இதுவே நிரந்தரம். நீ கேட்டபடியே நான் செய்கின்றேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன். நீ நன்றாக இருப்பாய். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே. உறவுகள் உன்னை பாராட்டும், பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு, நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள் எப்படியாவது ஒரு வழி கண்டுபிடித்து உன்னுடன் இருப்பார்கள். இல்லையெனில் காரணம் சொல்லி ஒதுங்கி செல்வார்கள். ஒதுங்கி செல்பவர்களை பின்னால் துரத்தி துரத்தி அன்பை மட்டும் பிச்சை கேட்டு விடாதே. அதைவிட கொடுமை எதுவும் இல்லை குழந்தையே. இறைவனிடம் முறையிடு. பிரிந்து சென்றவர்களை விட அதிகமாக நேசிப்பவர்களை உனக்கு அவன் தருவான். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான புதிய அத்தியாயம் தொடங்கப் போகின்றது. காத்திரு, உன் துன்பங்கள் தீர்ந்தது. மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கொள். ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள். இதை எப்போதும் மறந்து விடாதே. என் பார்வை என்றும் உனக்கு நன்மை தரும் குழந்தையே. உண்மையை மட்டும் பேசு, அது உன் கௌரவத்தை பாதுகாக்கும். வென்றவன் சொல்வது வேதம், தோற்றவன் சொல்வது பாடம். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைத்தான் குழந்தையே. எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்காதே. மன அமைதி கெடும். தைரியமாக ஒரு முடிவு எடு. அதை சிறப்பானதாக ஆக்குவது எனது பொறுப்பு. ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் ஒருபோதும் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும். நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் குழந்தையே. சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகு. பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு. வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.